இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு பீரியட்ஸில் எப்படி பண்ணுறது? அதாவது நம்ம ஒரு இயர்ஸை யூஸ் பண்ணி அல்லது வந்து ஒரு பீரியடை யூஸ் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் எப்படி ஹியூஜாக பண்ண வைக்கிறது? நம்மளுடைய பணம் குறையா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இருக்கிற பணத்தை லாங் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நல்ல ரிட்டர்ன் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மள்ட்ட ஒரு ₹1,00,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ₹1,00,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் நம்மள்ட்ட அதுக்கு மேலே பணம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த உடனே ஒரு 5 ஃபண்டாக பிரித்து, அதை ₹1,00,000 5 ஃபண்டாக பிரித்து, அதில் 5 ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 25 வருஷம் சும்மா இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வருஷம் அந்த ஃபண்டை பெருசாக ஒன்றும் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ₹62,00,000 ஆயிரும். நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணது 1,00,000 தான். ஆனால் வந்து அது கிடைச்சது 25 வருஷம் கழிச்சு 25 இயர்ஸ் கழிச்சு அது ₹62,00,000 மாறக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் 18% இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட அது ₹62,00,000 மாறிடும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 lakhs மாறினா கூட நமக்கு லாபம் தான். 50 lakhs மாறினா கூட நமக்கு லாபம் தான். இது நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 27 lakhs கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்ம 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு ₹12,00,000 ₹11,97,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம 10 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,00,000 தான் கிடச்சிருக்கும். 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5,00,000 கிடைக்கும். நம்மகிட்ட இருக்க அமௌண்ட் ஒன்று தான். அதை வந்து பீரியடை கூட்ட இந்த ₹5,00,000 என்ன ஆயிரும்? 10 வருஷம்னா ₹5,00,000 இருக்கும். ₹1,00,000 வந்து ₹5,00,000 ஆயிருக்கும் 10 வருஷத்தில். 15 வருஷங்கும் போது ₹12,00,000 ஆயிருக்கும். 20 வருஷங்கும் போது ₹27,00,000 ஆயிருக்கும். 25 வருஷம் போது ₹62,00,000 ஆயிருக்கும். அப்போ நம்மளோட குறைய ஃபண்ட் இருந்தால் கூட, பணம் இருந்தால் கூட அதை லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்போது ஹியூஜ் ஃபண்டாக மாறிடும். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ₹1,00,000 பெரும்பாலும் ஒரு 18% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 5 வருஷத்தில் டபுள் ஆயிரும். 5 வருஷம் டபுள் ஆயிடுச்சுன்னா ₹2,00,000 ஆயிரும். இந்த அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த ₹2,00,000 வந்து ₹5,00,000 மாறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் ஆகுது. எவ்வளோ டபுள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 10,00,000 ஆகுது. 10,00,000க்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,00,000 ஆகுது. அதுக்கப்புறம் டபுள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 62,00,000 ஆகுது. நீங்கள் இதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் விட்டு வச்சிங்கன்னா அது 1 crore தாண்டிடும். 1 crore அது 30 வருஷம் வெறும் ₹1,00,000 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ₹1,00,000 மாறிடும். இது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே ஒரு 30 இயர்ஸில் அக்குமுலேட் ஆகும்போது அது நமக்கு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ 1 crore சம்பாதிக்கணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ ₹1,00,000 போட்டுட்டு ஒரு 30 இயர்ஸ் மினிமம் 25 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 30 இயர்ஸ் நம்ம சும்மா இருந்தோம்னா அது 1 crore ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ஆள் 25 வருஷத்தில் போட்டு எடுத்திருந்தாருன்னா அதுக்கு 62,00,000 தான் கிடச்சிருக்கும். இதே அது ஒரு அடுத்த நெக்ஸ்ட் இயர் பார்த்தா டபுள் ஆச்சுன்னா 1 crore ஆயிருக்கும். அப்போ ஒரு 5 இயர்ஸ் அந்த ஃபண்டை டபுள் ஆக்கி விடுது. க்ரோஸாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த வெறும் 5 இயர்ஸ் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டபுள் ஆச்சுன்னா 1 crore கிராஸ் பண்ணிடும். சரி, சார் அந்த பணம்லாம் இல்லை, அந்த வயசாகிட்டு நான் முன்னாலே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மறந்துட்டேன், முடியல, சுச்சுவேஷனால் முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 10 மடங்கு ஆயிரும். இப்போ இவர் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 25 வருஷம் பொறுத்திருந்தார். இவர் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 25 வருஷம் பொறுத்திருந்தார். ₹62,00,000 மாறிட்டு. இப்போ நீங்கள் 25 வருஷம் 1,00,000 பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் 5,00,000 தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதை விட கிட்டத்தட்ட 12 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த 62,00,000 சம்பாதிக்க முடியும். இந்த ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 10 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா 5,00,000 கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த 62,00,000 எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 62,00,000 எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு? ஒரு ₹12,00,000 இன்வெஸ்ட் பண்ணால் தான் 10 வருஷம் கழிச்சு ₹62,00,000 கிடைக்கும். அப்போ ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 25 வருஷம் பொறுக்கிறது தான், வெயிட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஈஸியான வேலை. இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 62,00,000 வேணும்னா நம்ம வந்து அதில் 12 மடங்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது லாங் டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். நன்றி, தேங்க்யூ.